பெற்ற தாய் என்று கூட பாராமல் உன்னுடைய கையால் என்ன அடிக்கிறியா? உனக்கே இது ஞாபகமா இருக்குது அம்மா. தாயே, இதோ உண்மை அடிப்பது எனக்கு வேலை இல்லை. இதோ வைத்து புருஷன் நான் இருக்கிறேன். இந்த கழுத்து புருஷனுக்காக ஏமாறி அழுதுகிறேன். என்னவா உனக்கு? அநியாயமாக பேசாதே. திருமணம் செய்து என்னுடைய கணவரும் நான் சந்தோஷமாக வாழ்ந்தது பிறகுதான் நீ பிறந்த. அதாவது கணவர் ஒருவர் இருந்தால் போதும், எத்தனையோ பிள்ளைங்களை பெத்துக்கலாம். ஓ, நீ என்ன? ஆமா, உன்னை போல் எத்தனையோ பிள்ளைகள் நான் பெற்றுக்குவேன். ஆனா என் புருஷன் மட்டும் உங்க அப்பா மட்டும் எனக்கு வேணுங்கிறியா? ஆமாப்பா, இந்த உலகத்துல கணவர் என்று ஒருவர் இருந்துட்டா போதும். ஒரு குழந்தை என்ன, 2 குழந்தை என்ன, 10 குழந்தைகளுக்கு கூட பெத்துக்கலாம். ஆனா உன்னுடைய கணவர், என்னுடைய கணவராகப்பட்ட உன்னுடைய தந்தையாரை இழந்து விட்டேன் என்றால் நான் என்னடா செய்ய முடியும்? அப்பா நீ சொல்றத பார்த்தா மகன் நான் செத்தாலும் பரவாயில்ல, உனக்கு படுக்கிறதுக்கு ஐயோ மன்னவா, கடவுளே, இது என்ன அநியாயமாக இருக்கிறது, என்ன கொடுமையாக இருக்கிறது. சண்டாள பாவி, என்னுடைய வயிற்றிலே பெற்ற என்னுடைய மகனே என்னுடைய கணவரை வெட்டி விட்டாளே. பெற்ற தந்தையார் என்று கூட பாராமல் அவனுடைய கத்தியாலே வெட்டி என்னுடைய கணவரை கொன்று விட்டாளே. ஐயோ கடவுளே, நீங்கள் மாண்டு நல்ல
பாவி என்ன விட்டு ஐயோ சுவாமி இத்தனை காலமாக நரம்பும் சதியுமாக தேங்காயும் மட்டமாக சேர்ந்திருந்தோமே. சண்டாள பாவி என்னுடைய வயிற்றிலே பிறந்த குழந்தையாலே என்னுடைய புருஷனுக்கு இப்படி ஆகிவிட்டது. இனிமேல் படிக்கும் மன்னவன் இல்லாமல் இந்த மண்ணுலகில் வாழ முடியாது, புருஷன் இல்லாமல் இந்த பூமியில வாழ முடியாதம்மா. என்னுடைய கட்டிய கணவரே மாண்டு மடிந்து விட்டார். இனிமேல் நான் உயிரோ இருந்து என்ன செய்ய போறேன்? ஒரு கள முடியாது. அழுது புலம்பி என்ன ஒப்பாரிட்டுக் கொண்டிருக்கிறாய்? அவன் போனால் போகிறான், அவனுக்கு உண்டான ஈம காரியத்தை செய்துவிட்டு தாயே தொடாதே. சண்டாள பாவி, நீ இனிமேல் எனக்கு மகனும் கிடையாது, உனக்கு நான் தாயும் கிடையாது. இத்தனை காலமாக நாம் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக இருந்தோம். பெற்ற தந்தையார் என்று கூட என்னைக்கு நீ பாராம என்னுடைய கணவரை கொன்றாயோ, இனிமேல் படிக்க உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நீயும் பிள்ளை கிடையாது, நான் உனக்கு தாயும் கிடையாது. என்னுடைய கணவரோ மாண்டு விட்டார். மன்னவன் இல்லாம இந்த மண்ணுலகிலே மங்கையால் வாழ முடியாது. இதோ புருஷன் இல்லாம இந்த பூமியில வாழ முடியாது. இதனாலே இதோ நானும் இனிமேல் உயிரோட வாழ போவது கிடையாது. இருந்தாலும் நான் இறக்கின்ற நேரத்திலே உனக்கு பெரிய சாபத்தை தரப்போகிறேன். சாபம் எனக்கு தரப்போகிறாயா? ஆமா. ஓ, என்ன சாபம் தருவாய் நீ? அதாவது எப்படி உன்னுடைய கையாலேயே பெற்ற தந்தை என்று கூட பாராமல் உன்னுடைய கையாலேயே என்னுடைய கணவரை கொன்று மடித்தாயோ, அதே போல உனக்கென்று ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அவனுடைய கையாலே நீ மடிவாய், நீ செத்து போவாய். இதுதான் கொடுத்த சாபம். நீ உயிரோடு இருந்தால் தான் இந்த சாபம் கிடைக்கும். உயிரோடு இருந்தால் சாபம் கிடைக்கும். தாயின் சிறந்தது கோயிலும் இல்லை, தந்தை சொல்வதற்கு மந்திரம் இல்லை, மாதா பிதா குரு என்று சொல்வார்களே. அநியாயமாக தாய் தின்று பாராமல் அநியாய வெட்டுகிறீர்களே. இவர்களா என்னை
எனக்கு தாயும் தந்தையும். இவர்கள் தாயும் தந்தையும் இல்லை, என்னை பிடித்த பேய்கள், பிசாசுகள், தரித்திரங்கள் இவர்கள். சுவாமி, நடந்தது ஒன்றுமே தெரியவில்லையே. என்ன நடந்தது? ஏது நடந்தது? எனக்கு புரியும்படி சொல்லுங்கள் மன்னா. பத்மாவதி, நான் அப்பொழுதே இவரிடத்தில் சொன்னேன், எனக்கு நாடு வேண்டாம், நகரம் வேண்டாம், இந்த மணி மகுடமும் வேண்டாம் என்று சொன்னேன். இல்லை இல்லை, இளவரசனாக இருந்த நீ, சரி, இளவரசனாக உன்னை பட்டம் சுட்டி நாங்கள் மகிழ்ந்தோம். இனிமேல் படிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, இந்த நாட்டுக்கு உன்னை மகாராஜனாக்கி அதையும் பார்த்து அழகு பார்க்கணும்னு சொல்லி நான் எவ்வளவோ தூரம் சொல்லி சொல்லி என்னுடைய வார்த்தை கேட்கால்படிக்கு எனக்கு இந்த கழுகு தேசத்தை மணிமகுடம் சூட்ட வேண்டும் என்று சொன்னார்கள் அல்லவா? ஆமாம், பஞ்சாங்கத்தை கணிக்க சொன்னார்கள். உண்மைதான். அதை போல நானும் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லியும் என்னுடைய வார்த்தை கேட்காதபடிக்கு பஞ்சாங்கத்தை கணித்து வா சரி என்று சொன்னவுடனே நான் போய் பஞ்சாங்கத்தை கணித்து பார்க்கும் பொழுது அந்த பஞ்சாங்கத்திலே என் தந்தையார் இந்த நாட்டை ஆண்டு வந்தால் சரி என் உயிருக்கு பேராபத்து. நான் ஆண்டு வந்தால், நாங்கள் ஆண்டு வந்தால், ஆமா, உன் தந்தை அப்படி ஆண்டு வந்தால் உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து. சரி, அப்படி என் தந்தையாராகப்பட்ட ஆண்டு வந்தால் என்னுடைய உயிருக்கு ஆபத்து. நான் ஆண்டு வந்தால் என் தந்தையானது இருக்கக்கூடாது என்பதற்காக பஞ்சாங்கத்தில் இருந்தது. சரி, அவர்தான் ஆண்டு அனுபவித்து எல்லாம் முடிந்து விட்டதல்லவா? இனிமேல் இருந்தால் என்ன, இல்லை இறந்தாலும் என்ன, யாருக்கு என்ன லாபம்? சரி, அதனாலே முடிவெடுத்து என் தந்தையார் இருக்கக்கூடாது என்பதற்காக இதோ அவரை கொண்டு குவித்து விட்டேன். இப்பொழுது பெற்ற தாயாகப்பட்டவள் கரு உருவாகி உரு பிண்டமாகி அது உருவமாக வயிற்றிலே ஜனித்து உருவமாக உருவாரி பெற்றெடுக்கும் பொழுது எவ்வளவு சிரமத்திரமா இருக்கும். எவ்வளவோ சிரமம்தான். பெற்று வளர்த்தி ஈயரம்பு கிடைக்காமல் கண்ணானது எமை எப்படி காத்து வருகிறதோ அதுபோல நாளொருமே அணியாக பொழுதொரும் அன்னமாக உங்களை காத்து பேணி வந்தேன். அம்மா வளர்த்தாங்க. தாய் என்று பாராமல் இப்படி கொலை செஞ்சிட்டீங்களே. நேர காலம் பொல்லாதாக இருந்தால் இருவரும் எங்கேயாவது சென்று வேற ஒரு காது பிடித்திருக்கலாம். ஓஹோ, இல்லை என்றால் தாய் தந்தையாகப்பட்டவர் வேற இடத்திற்கு அனுப்பியிருக்கலாம். அநியாயமாக ஈவு இறக்கம் இல்லாமல் எப்படியே நீங்க கொண்டீர்கள் சாமி. நான் வாழ்வதற்கு யாராக இருந்தாலும் சரி அவளை கொல்லுவேன் கொல்லுவேன் கொல்லுவேன். என் தாயாராகப்பட்டவர் தந்தையை கொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் ஒருபோதும் கேட்கவில்லை. கொன்றேன், என்னை கொன்று உன் தந்தையாரை கொண்டு விட்டாய் அல்லவா? இனிமேல் நான் இறந்தும் என்ன இருந்தும் என்ன? சரி, அதனாலே எப்படி உன் தந்தையாரை உன்னுடைய கையால் கொன்றாயோ அதை போல உன்னுடைய வயிற்றில் பிறக்கும் பிள்ளையால் உன்னுடைய உயிர் போகட்டும் என்று சாபத்தை நாடு மாறி சாமி. தாலி பறிபோகி விட்டது, கட்டி கணவன் மாண்டுவிட தொட்டாரே என்பதற்காக ஆத்திரத்தாலே உங்களுக்கு சாபத்து கொடுத்துட்டாங்க. அதனால அப்படி இருக்கும் பொழுது கோழி மிதித்து அந்த குஞ்சு முடமாகுமா? அதுதான். அதனாலே எப்படிங்க சுவாமி இப்படி செஞ்சிட்டீங்களே? என்னுடைய தாயாராக கொடுத்த சாபமானது அவ உயிரோடு இருந்தாதான பழிக்கும். அதனால தான் எங்க அப்பனோட எங்க அம்மாவும் அவளையும் கொண்டு உடன் தயார வந்துட்டேன். போயிட்டான். வருமதி வந்தால் வழியில் தங்காதென்று சொல்வார்கள். கரியத்துடைக்க கவலை கொடுக்கலாம். இந்த விதியத்திற்கு யாராலும் முடியாது. அதனாலே செய்த தவறை இருவரும் ஒன்றாக சேர்ந்து சீக்கிரமாக தகனம் செய்வோம் சாமி. வேணுமென்றால் நீ வேணா தனியா இருந்து அவளுக்கு என்ன மனம் செய். காசு பணம் கஜானா இருக்குது. அந்த நாயுடைய பிணத்தை நான் தொட மாட்டேன். அவருக்கு ஏம காரியம் நான் செய்ய மாட்டேன். தந்தந்தனையாகட்டி
தாய் தந்தை இல்லாமல் நான் வந்தேன். வரும் பொழுது மருமகளே நீ அரவணைக்கு வந்திருக்கிறாய். இனிமேல் மருமகள் கிடையாது, எங்களுக்கு நீ மகள்தான். அப்படி என்று நாள் ஒரு மேடையாக பொழுதொரு வண்ணமாக கண்ணானது எம்மை எப்படி காத்து வருகிறதோ அதுபோல கண்ணும் கருத்துமாக என்ன பார்த்து வந்தீங்களே. தாய் தந்தையில் குறையை தவிர உலகத்தில் எதுவுமே வைக்காம காப்பாத்தி வந்தீங்களே. அடியாயமாக ஈவ இரக்கம் இல்லாமல் உங்கள் மகனே உன்னை கொன்று விட்டாரே. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். மகனுக்கு மகனாக, மகளுக்கு மகளாக, மருமகளுக்கு மருமகளாக எல்லாம் தன்னை இறைத்து ஈமச்சனுக்கு செய்கிறேன். குடமுடித்து கொல்லி வைக்கிறானே அத்தை. வானகமே மையகமே வளர்ந்து வரும் தாயகமே, இப்படிப்பட்ட கொடுமையான வாழ்க்கை எதிரி கூட நடக்க கூடாது. இந்த பரந்த உலகத்திலே ஒரு மருமலாகப்பட்டவர் மாமனாருக்கு மாமியாளுக்கு கொல்லி வைப்பது இதுவே கடைசியாக கிட்டவே தெய்வமே.